ரைட், ஓகே. நம்ம லேட் ஆகி வந்தாலும் அவங்களுக்கு இன்ஷால்லா ரெக்கார்டிங் கொடுப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது விளங்குதா? ஓம் சார். ரைட், ஓகே. நம்மளோட டைம் டேபிள் படி கண்டினியூவாக கிளாஸ் நடக்கும். சரியா? நம்ம அந்த ப்ரொஃபைல் டிபியை பார்த்தீங்கன்னா அதில் டைம் டேபிள் இருக்கு. அந்த டைம் டேபிள் படி கண்டினியூஸாக கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கும். அதில் எப்பயாவது ஒரு நாள் அப்படிதான் கிளாஸ் நடக்காம விடும். தவிர்க்க முடியாத காரணங்களால கிளாஸ் நடக்காம விடும். மற்றபடி கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். சரியா? அது எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்க இயலுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. காரணம், இது நமக்கு விளங்குற அந்த மொழி நடையில தான் நான் சொல்லி கொண்டு போவேன். இந்த சப்ஜெக்ட் ஏதோ நீங்க கஷ்டப்பட்டு பாடமாக்கி எழுதுற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். மிக ஈஸியா நமக்கு விளங்கி கொள்ளக்கூடிய அந்த மொழி நடையில அந்த விஷயங்களை நான் சொல்லி கொண்டு போவேன். அந்த ரெக்கார்டிங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கேன். அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா விஷயங்களை குறிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன விஷயமெல்லாம் அதுல இருந்து தேவைப்படுதோ அதையெல்லாம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நீங்க இந்த காலநிலை பாடத்தை எந்த அளவுக்கு விளங்கி எடுக்கீங்களோ அதுல எப்படியான கேள்வி வந்தாலும் உங்களால செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 2026க்கு நாங்க இந்த முறை எதிர்பார்க்கிறோம். இந்த முறை 2026க்கு வர இல்லைன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு 2027 பேச்சுக்கு வரும். சரியா? அப்ப அதுல நீங்க அவதானமா இருந்து கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறது, நாங்க கடைசியா பார்த்திருந்தோம் வலியமுக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன, அதைத்தானே பார்த்திருந்தோம். ஓகே. அடுத்தது இந்த வலியமுக்கத்தை தீர்மானிக்கின்ற காரணிகளுக்குள்ள நாங்க 3 விதமான காரணிகளை பார்த்திருந்தோம். வெப்பநிலை, புவியீர்ப்பு, புவி சுற்றுகையை பத்தி பார்த்திருந்தோம். அதுல புவி சுற்றுகையில தான் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி கொண்டு நம்ம பாடத்துக்குள்ள போவோம். அந்த புவி சுற்றுகைக்கு நான் ஒரு படம் ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதை பார்த்து நீங்க எல்லாரும் வரைஞ்சு கொண்டு பாருங்க. கொஞ்சம் ஈஸியா தான் அந்த படம் இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பினது. அதாவது அந்த புவி வந்துட்டு அந்த சூரியனை சுற்றி வலம் வருகின்ற போது அந்த சூரியன் உச்சம் 4 இடத்துல கிடைக்கப்பெறும் என்று சொல்லியிருந்தேன். அதாவது அந்த மார்ச் செப்டம்பர் மாதங்கள்ல சூரியன் உச்சம் மத்திய கோட்டுக்கு நேராக கிடைக்கப்பெறுகிறது. அப்ப மார்ச்ல ஒரு தடவை, செப்டம்பர்ல ஒரு தடவை, 2 தடவை மத்திய கோட்டுக்கு நேராக கிடைக்கப்படுகிறது. டிசம்பர் மாதத்துல ஒரு தடவை மகரக்கோட்டுக்கு நேராகவும்
ஜூன் மாதத்துல ஒரு தடவை கடகக்கோட்டுக்கு நேராகவும் கிடைக்கப்பெறும் என்று சொல்லி நாங்க சொல்லி இருந்தோம். அதே நேரம் அந்த சூரியன் உச்சம் ஜூன் மாதத்துல கடகக்கோட்டுக்கு நேராக கிடைக்கப்பெறும் போது அங்கு தாளமுக்கம் உருவாகும். அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு உயரமுக்கத்திலிருந்து காற்று வீசணும். ஆகவே அங்கு உயரமுக்கமாக காணப்படுறது மகரக்கோடு. அந்த மகரக்கோட்டிலிருந்து கடகக்கோட்டை நோக்கி காற்று வீசணும். அப்படி வீசுற காற்றை நாங்க தென்மேல் பருவ காற்றுன்னு சொன்னோம். அதே போல கோபசீட்டா வடகில் பருவ காற்றையும் பேசினோம். சரியா? அப்ப அந்த சூரியன் உச்சம் எங்கு கிடைக்க பெறுகுதுன்னு இப்ப ஜூன் மாதத்துல சூரியன் உச்சம் கடக கோட்டுல கிடைக்க பெறுகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பக்கம் கோடை காலமாக இருக்கும். என நல்ல வெயில் காலமாக இருக்கும். அதுக்கு எதிரான பக்கம் மாரி காலமாக இருக்கும். மாரி காலமாக இருக்கும். ஏன் மாரி காலம்னா அதுக்கு எதிரான பக்கம் உயரமுகம் குளிர்ச்சியான வழித்திணிவுகள் காணப்படுற பகுதி. அப்ப அந்த பக்கம் எல்லாம் மாரி காலமாக இருக்கும். நான் சொல்றதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் சொல்றதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்கள்ட்ட தான் கேட்க போறேன். இது புவி, இது சூரியன். இது சூரியன் என்று சொன்னா மத்திய கோடு, கடக கோடு, மகர கோடு. ஜூன் மாதத்துல இந்த சூரியன் அந்த உச்சம் எங்க கிடைக்குதுன்னு சொன்னா கடக கோட்டுல கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. இது என்ன வட அரை கோளம் என்று சொல்லியும் கீழுக்கு தென்னரை கோளம் என்று சொல்லியும் படிச்சிருப்பீங்க. என்ன இதுல மேல் பகுதியில வடரை கோளம் என்றும் தென்னரை கோளம் என்று சொல்லியும் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க நல்லா பாருங்க. முதல்ல அவங்கள்ட்ட சொல்லி இருந்தேன், சூரியன் உச்சம் எங்கு கிடைக்கப்பெறுதோ அந்த பக்கம் தான் அதிக வெப்பமானதாக இருக்கும். என்ன அப்ப அது கோடை காலமாக இருக்கும். அதுக்கு எதிரான பக்கம் மாரி காலமாக இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, சூரியன் உச்சம் இப்ப வடரை கோலத்துல இருக்குது. வட அரை கோலத்துல சூரியன் உச்சம் இருக்குன்னு சொன்னா அந்த வட அரை கோலத்திற்கு அது கோடை காலமா மாரி காலமா அந்த வடரை கோலத்திற்கு? கோடை காலம். கோடை காலம். வெரி குட், வெரி குட், வெரி குட். விளங்கிட்டா? அப்ப கோடை காலம். அப்ப தென்னரை கோலத்துக்கு அது எப்படியாக இருக்கும்? மாரி காலமாக இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, அப்ப நம்மட பகுதி, அப்ப நம்மட அந்த வடஅரை கோலங்கள்ல ஒரு கோடை காலமாக இருந்தா தென்னரை கோல பகுதியில மாரி காலமாக இருக்கும். அதே போல சூரியன் உச்சம் இப்ப தென்னரை கோலத்துல இருக்கு. தென்னரை கோலத்துல சூரியன் உச்சம் இருந்தா அந்த தென்னரை கோலத்திற்கு கோடை காலமாகவும் வடரை கோலத்திற்கு மாரி காலமாக இருக்கும். விளங்குதா? அப்ப இதெல்லாம் ஒரு படம் அமைப்புல நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னா ஒரு விஷயங்கள் அந்த பருவகால அந்த புவி சுற்றுகைங்கிற அடிப்படையில நான் ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன் உங்களோட குரூப்ல. அதை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? அது இன்றைக்கு இன்னொரு படம் கொண்டு போடுவேன். அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி ஒரு அமைப்புல அதை படம் கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அதுல திரும்ப அனுப்புவேன் இன்றைக்கு. சரியா? பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு அது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை அனுப்புவேன். ரைட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு படத்துக்குள்ள கொண்டு வர இயலாதுங்கிறதுக்காகத்தான் நான் முதலாவது அதை அனுப்பினது. அந்த வடரை கோலம் தென்னரை கோலம் சம்பந்தமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு அனுப்பி கொள்வேன். ரைட், ஓகே. அது இருக்கு. இப்ப இது நாங்க கடைசியா படிச்சிருந்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது காற்று. சரியா? காற்றை பத்தி பார்த்துட்டு காற்றின் வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்று சொல்லி பார்க்க போறோம். நல்லா வழங்கி கொள்ளுங்க. இந்த பாடத்துல பிரதானமான நிறைய விஷயங்கள் நாங்க படிக்கிறது காற்றை பத்தி தான். சரியா? நிறைய விஷயம் படிப்போம் நாங்க. காற்று இங்கே இருக்காது. என்ன வளைகோலத்தின் சுற்றோட்டம் என்று சொல்லி காற்று பத்தின விஷயங்கள் இருக்குது. அப்ப நாங்க இதுல ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லித்தர போறேன். அப்ப அவதானிச்சு கொள்ளுங்க. காற்று என்று சொல்றது ஒரு அசைகின்ற வழியே காற்று எனப்படும். என்ன ஒரு அசைகின்ற வழிதான் காற்று. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாம் காற்றுண்டாலே உங்களுக்கு ஈஸியா விளங்கிரும். அதாவது ஒரு பிரதேசத்துல தாளமுக்கம் ஒன்று உருவாகுகின்ற போது அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு உயர் அமுக்கத்திலிருந்து தாள அமுக்கத்தை நோக்கி அசைகின்ற வழியே காற்று எனப்படும். அப்ப இதை நீங்க பாடமாக்க தேவையில்ல, விளங்கி இருந்தாலே எழுதலாம். என்ன உங்களுக்கு தெரியும், காற்றுங்கிறது உயர் அமுக்கத்தில இருந்து
தாளமுக்கத்தை நோக்கி அசைறது தான் காற்று. அந்த அசைகின்ற வழியை தான் காற்று என்று சொல்லுவோம். ரைட். உதாரணமாக இப்ப நீங்க காற்றுக்கு ஒரு உதாரணமாக நீங்க வியாபார காற்றுக்களை கொடுக்கலாம். வியாபார காற்றுக்களை கொடுக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுல நாங்க படிப்போம் சரியா. இதுல நாங்க விரிவா படிப்போம். நல்லா பாருங்க, இதுல நாங்க விரிவா படிப்போம். அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. அதுக்குரிய பிடிஎஃப் இருக்கி அந்த காற்று வரும்போது அந்த பிடிஎஃப் நான் போட்டு விளங்கப்படுத்துவேன். அந்த பிடிஎஃப் குரூப்ல ஷேர் பண்ண மாட்டேன், அது பேப்பர் கிளாஸுக்குரியது. அதை நான் உங்களுக்கு போட்டு படிப்பிப்பேன். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப 0 பாகை மேலுக்கு 30 60 92 இருக்கும். அப்ப நான் 0த்தையும் 30யும் எடுக்கிறேன் சரியா. இந்த மத்திய கோட்டு பகுதி எல்லாம் பாருங்க. மத்திய கோட்டு பகுதி நீங்க சொல்ல போறீங்க பாப்போம். மத்திய கோட்டு பகுதி அது தாளமுக்க வளையமா உயரமுக்க வளையமா? தாளமுக்க வளையம். வெரி குட், வெரி குட். எப்படியான தாளமுக்க வளையம்? நிரந்தரமான தாளமுக்க வளையம். வெரி குட், வெரி குட். நிரந்தரமான தாளமுக்க வளையம். நான் உங்கள்கிட்ட சொல்லி தந்துட்டேன். எப்ப நம்ம பருவ சுற்று புவி சுற்றுகை படிக்கிற நேரத்திலேயே நான் சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு. அந்த 2 மாதங்களிலேயுமே மார்ச் அந்த செப்டம்பர் அந்த 2 மாதத்திலேயுமே நான் சொல்லி தந்துட்டேன். சூரியன் உச்சம் மத்திய கோட்டுக்கு நேராக கிடைக்கும் பெறும்போது தாளமுக்கம் உருவாகுது. அந்த தாளமுக்கம் நிரந்தரமான தாளமுக்கமாக இருக்கும். அப்ப மத்திய கோட்டுல வந்துட்டு எப்பயுமே நிரந்தரமான தாளமுக்க வளையமாகத்தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும், தாள் அமுக்கம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு எங்க இருந்து காற்று வீசணும்? உயரமுக்கம். வெரி குட், வெரி குட். பயப்பட தேவையில்ல, நல்லா சொல்லுங்க. ரைட். உயர் அமுக்கத்திலிருந்து காற்றுக்கள் வீசணும். அப்ப இங்கு உயர் அமுக்க வளையமாக காணப்படுறது இந்த மேலுக்கு இருக்கிற 30 பாகை, இந்த கடகக்கோடு மேலுக்கு இருக்கிற இந்த 30 பாகையும் இந்த கீழுக்கு இருக்கிற இந்த 30 பாகை. இதை நாங்க விரிவா படிப்போம். 30 பாகைன்னா என்ன, அதுல பேர் என்ன, 60 பாகையோட பேர் என்ன, 90 பாகையோட பேர் என்னன்னு விரிவா படிப்போம். சோ உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த காற்றுன்னா என்ன, அந்த தாளமுக்கம் கொண்டு உருவாகி இருக்கண்டா உயரமுக்கத்திலிருந்து வாரதுதானே காற்று. அதுக்கு ஒரு உதாரணமாக வியாபார காற்று. அப்ப அந்த வியாபார காற்று எப்படி அசையுதுங்கிறத சொல்றேன். இப்ப பாருங்க, மத்திய கோட்டுல வந்துட்டு தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருக்குது. அது நிரந்தரமான தாளமுக்க வளையமாக இருக்குது. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த 30 பாகையில இருந்து 30 பாகைங்கிறது உயரமுக்க வளையம். அப்ப அந்த 30 பாகையில இருந்து காற்றுக்கள் மத்திய கோட்டை நோக்கி அசையும். அப்ப என்ன செய்ய போகுது, அந்த காற்றுக்கள் 30 பாகையில இருந்து அந்த மத்திய கோட்டை நோக்கி அசைய போகுது. 30 பாகையிலிருந்து மேலும் கீழும் என மத்திய கோட்டை நோக்கி அசைய போகுது. இப்படி 30 பாகையிலிருந்து அந்த 0 பாகை அந்த மத்திய பகுதியினை நோக்கி அசைகின்ற காற்றுக்கள் தான் வியாபார காற்றுக்கள் எனப்படும். உதாரணம் அப்ப உங்களுக்கு விளங்கிட்டா, வியாபார காற்றுங்கிறது 30 பாகை இரண்டிலும் என்ன மேலுக்கு இருக்கிற கீழுக்கு இருக்கிற 30 பாகையிலும் இருக்கிற அந்த உயரமுக்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா தாளமுக்கத்தை நோக்கி அந்த காற்றுக்கள் அசையமாக இருந்தா அது வியாபார காற்றுக்கள் எனப்படும். சிம்பிளா நோமலா விளங்கி வச்சு கொள்ளுங்க. சார், அப்ப அந்த 2 பக்கம் இருந்து வந்த தன வியாபார காற்று. ஓம். வேற எங்கேயும் படிச்சீங்களா? இல்ல சார். சரி சரி, அப்படிதான் சரியானே. நம்ம படிப்போம். இது உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். நாங்க படிப்போம் சரியா. நாங்க விரிவா என்ன செய்வோம், அழகா அந்த அமுக்க வளையங்கள் அதுன்னு சொல்லி நம்ம டியூட்ல அழகா பிடிஎஃப்ல இருக்குது. அதை தெளிவா படிச்சு கொள்ளலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தெளிவா சொல்லி தருவேன். அதை குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்ப நாங்க பார்ப்போம் காற்றின் வேகத்தை பார்ப்போம். அதாவது இந்த காற்றுக்களை நிலவலையும் கொள்ளுங்க. இந்த காற்றின் வேகமும் காற்றின் திசையும் தீர்மானிக்குது. அப்ப அந்த காற்றின் வேகமும் காற்றின் திசையும் தீர்மானிக்குது என்று சொல்லப்படுது. அதாவது அப்ப ஒரு சில விஷயம் சொல்ல போறேன். உங்களால விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க. ரைட்.
அதாவது ஒரு பிரதேசத்துல எல்லாம் பாருங்க, ஒரு பிரதேசத்துல வெப்பம் அதிகமாக கிடைக்கும் போது எல்லாம் பாருங்க, அந்த பிரதேசத்துல வெப்பம் அதிகமாக கிடைக்கும் போது அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகும். அந்த இடத்துல குறைவான வெப்பம் கிடைச்சாலும் தாளமுக்கம் உருவாகும். இது தெரியும், வெப்பம் கிடைச்சாலே தாளமுக்கம் ஒன்று உருவாகுது. அங்கு அதிகமான வெப்பம் கிடைக்கும் போது அதிகமாக தாளமுக்கம் உருவாகுது. அப்படி அதிகமாக தாளமுக்கம் உருவாகுது என்று சொன்னா அந்த இடத்துல அதிகமான அந்த உயரமுக்கத்துல இருந்து அதிகமான அளவு வழி இந்த தாளமுக்கத்தை நோக்கி வரணும். காற்று அதிகமான அளவு வரணும். அப்ப அங்கு வார காற்றோட வேகமும் அதிகமாக இருக்கும். அதே நேரம் அந்த இடத்துல குறைவான வெப்பம் கிடைக்குது என்று சொன்னா அங்கிருந்து அங்க வார காற்றோட வேகமும் குறைவாகத்தான் இருக்கும். இப்ப நான் ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சும்மா நோமலா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. ஒரு 3 பிரதேசத்தை எடுங்க, சரியா? ஒரே வளையத்தில் உள்ள, உதாரணமா ஒரு அயன வளையத்துல உள்ள ஒரு வெப்பநிலையானது ஒரு 3 பிரதேசங்கள்ல கிடைக்கப்பெறுகுதுன்னு எடுங்க. இப்ப கிடைக்கப்படுற வெப்பத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உதாரணமாக இந்த முதலாவது இடத்துல 10 பாகை செல்சியஸ் வெப்பம் கிடைக்கப்பெறுது. 2வது இடத்துல 20 பாகை செல்சியஸ் வெப்பம் கிடைக்கப்பெறுது. 3வது இடத்துல 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கிடைக்கப்பெறுகிறது. இப்படி ஒரு வளையத்துல உள்ள வெப்பநிலையானது 3 இடங்களிலும் தோற்றுவிக்கப்படுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கிடைக்கப்பெற்ற வெப்பநிலைக்கு ஏற்பதான் என்ன செய்யும் என்று சொன்னா அந்த வளியானது இழக்கப்பட போகுது, ஆவியாக்கப்பட போகுது. விளங்குதா? கிடைக்கப்பெற வெப்பத்திற்கு ஏற்பதான் அங்க இருக்கிற வளி ஆவியாக்கப்படும். என்ன? வளி இழக்கப்பட போகுது. அப்ப நான் சொல்றேன், முதலாவது பிரதேசத்துல 10 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கிடைக்க பெற்றதால உதாரணமாக சொல்றேன், அங்கு ஒரு 5% வளி இழக்கப்படுகிறது என்று சொல்றேன். அதே இது 2வது பிரதேசத்துல 20 பாகை செல்சியஸ் வெப்பம் கிடைக்க பெற்றதால அந்த இடத்துல ஒரு 10% வளி இழக்கப்படுகிறது என்று சொல்றேன். 3வது இடத்துல 3வது பிரதேசத்துல 30 பாகை செல்சியஸ் அளவு வெப்பம் கிடைக்க பெற்றதால அங்கு ஒரு 20% வளி இழக்கப்படுகிறது அப்படி என்று சொல்றேன். சரியா? இப்படி கிடைக்கப்படுற வெப்பத்திற்கு ஏற்ப இழக்கப்படுற அந்த வளியானது இழக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஒரு மணித்தியாலத்துக்குள்ள 1 hour, ஒரு மணித்தியாலத்துக்குள்ள குறித்த 3 இடங்களிலும் ஒரே நேரத்தில் காற்று அசைய வேண்டுமாக இருந்தால், ஒரே வேகத்துல பாருங்க, 10 பாகை செல்சியஸ்ல 5% வளி இழக்கப்படுகிறது. என்ன? இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வெப்பநிலைக்கு ஏற்ப வளி இழக்கப்பட்டு இருக்குது. இப்ப அந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளேயும் குறித்த 3 இடங்களிலும் ஒரே நேரத்தில் காற்று அசைய வேண்டுமாக இருந்தால் என்ன மாற்றம் நிகழணும்? திரும்ப சொல்றேன், ஒரு மணித்தியாலத்துக்கு உள்ள குறித்த 3 இடங்களிலும் ஒரே நேரத்தில் காற்று அசைய வேண்டுமாக இருந்தால் என்ன அந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்தப்படணும்? என்னத்துல மாற்றம் நிகழும்? நானே சொல்றேன், பிரச்சனை நானே சொல்றேன். என்னன்னா, காற்றின் வேகத்துல மாற்றம் நிகழணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 3 களங்களிலும், இந்த 3 பிரதேசங்களிலும் காற்றினுடைய வேகத்துல தான் வேறுபாடு நிகழும். ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்ளலாட்டியும் அதான் உண்மை. ஏன்னா காற்றின் வேகத்துல தான் அங்கு மாற்றம் ஏற்படுத்தப்படும். எல்லாம் வழங்கிக் கொள்ளுங்க.
எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. நான் சொல்ல வர போற விஷயம் என்னன்னா சிம்பிளா விளங்கி கொள்ளுங்க. வெப்பம் வெப்பம் வலி காற்றின் வேகம். வெப்பம் வலி காற்றின் வேகம். சரியா? வெப்பம் வலி காற்றின் வேகம். என்ன சொல்ல போறேன்டா விளங்கிக்கொள். நான் சொல்றது விளங்குதாண்டு பாருங்க. ஒரு பிரதேசத்தில் கிடைக்கப்பெறுகின்ற வெப்பநிலையினை பொறுத்தே வளியானது ஆவியாக்கப்படுகிறது. இது முதலாவது. வளி ஆவியாக்கப்படுகின்ற அந்த இழக்கப்படுகின்ற அளவை பொறுத்தே காற்றின் வேகம் தீர்மானிக்கப்படுகிறது. ஒத்துக்கொள்றீங்களா? கிடைக்கப்பெறுகின்ற வெப்பநிலையை பொறுத்தே வளியானது ஆவியாக்கப்படுகின்றது. வளி ஆவியாக்கப்பட்ட அளவினை பொறுத்தே காற்றின் வேகம் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இங்க 10 பாக செல்சியஸ்ல வெப்பம் கிடைச்சிருக்கு. 5 வீதமான வளிதான் 5 வீதமான வழிதான் இழக்கப்பட்டிருக்கண்டா அந்த இடத்துல காற்று கொஞ்சம் மெதுவாகத்தான் வரும். என்ன அப்ப அந்த வேகத்தை பாருங்க. மெதுவாக இங்க 10 வீதமான வழி இழக்கப்பட்டா கொஞ்சம் வேகமாக வரப்போகுது. 20 வீதமான வழி இழக்கப்பட்டிருக்கின்றா கொஞ்சம் வேகமாக வரப்போகுது. ஆகவே வெப்பம் கிடைக்கப்பட்டதுக்கு ஏற்பதான் வழி ஆவியாக்கப்பட்டுச்சு. அந்த வழி ஆவியாக்கப்பட்ட அளவினை பொறுத்துதான் அந்த இடத்துக்கு வர காற்றின் வேகமும் தீர்மானிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ஒரு அடிப்படையான இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். விளங்கிட்டா? ஏனண்டா இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா அந்த கேள்விக்குள்ள நாங்க போறதுக்கு அடிப்படையாக சில இந்த விஷயங்கள் விளங்கி இருக்கணும். அப்பதான் நாங்க அந்த கேள்விக்குள்ள போகலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இப்ப பாருங்க, காற்றின் வேகத்தினை தீர்மானிக்கின்ற 4 காரணிகளை குறிப்பிடுக. 1 வெப்பமூட்டல் வேறுபாடு. 2 நிலநீர் பரம்பல் வேறுபாடு. 3 வளியமுக்க வேறுபாடு. 4 ஈரப்பதன அளவு வேறுபாடு. உங்களுக்கு 3 தெரிஞ்சிருந்தா போதும். வெப்பமூட்டல் வேறுபாடு, நிலநீர் பரம்பல் வேறுபாடு, வளியமுக்க வேறுபாடு. என்ன வெப்பமூட்டல் வேறுபாடுண்டா என்னண்டா இதைத்தான் வெப்பமூட்டல் வேறுபாடு என்று சொல்றோம். அதாவது இப்ப நான் சொல்ற அந்த விளக்கம் உங்களுக்கு விளங்குதாண்டு பாருங்க. விளங்கும் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த காற்றுடைய வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல முதலாவது காரணி வெப்பமூட்டல் வேறுபாடு. அதாவது எல்லா இடங்களிலும் ஒரே அளவான வெப்பநிலை கிடைக்க பெறாது. வெப்பநிலை எந்த அளவு கிடைக்க பெறுகின்றதோ அந்த அளவிற்கே வளியானது இழக்கப்படுகின்றது. அந்த இழக்கப்படுகின்ற அந்த நீராவினுடைய அளவிற்கு ஏற்பதான் காற்றின் வேகமானது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப காற்றின் வேகத்தை தீர்மானிச்சது யாரு? அந்த வெப்பமூற்றுறது. அந்த வெப்பமூற்ற வேறுபாடு. ஏன் அந்த வெப்பம் ஊட்டினது ஒரு பிரதேசத்தில் அதிகமாக இன்னொரு பிரதேசத்துல குறைவாக இப்படி வேறுபாடு காணப்படுது வெப்பமூற்றத்துல. அப்ப அந்த வெப்பமூட்டல் வேறுபாடு அந்த காற்றின் வேகத்தை தீர்மானிக்குதா இல்லையா? அந்த வெப்பமூட்டப்பட்டது அதிகமாக அந்த பிரதேசத்துல வெப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அதே அளவான வழி இழக்கப்படுதா இல்லையா? அந்த வழி இழக்கப்பட்டதுக்கு ஏற்ப காற்றின் வேகம் கிடைக்கப்படுதா இல்லையா? வருகுதா இல்லையா? அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுது. எல்லா இடத்துலயும் ஒரே அளவான வெப்பம் கிடைக்க பெறாது. வெப்பநிலை எந்த அளவுக்கு கிடைக்க பெறுதோ அதே அளவிற்கு வழி இழக்கப்படுகிறது. வழி இழக்கப்பட்ட அளவிற்கு ஏற்ப காற்றின் வேகமானது தீர்மானிக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? 2வது பாருங்க, நிலநீர் பரம்பல் வேறுபாடு. உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தந்துட்டேன். அப்ப ஏன் நான் ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தேன்னு சொன்னா இப்ப இந்த விளக்கங்கள் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். திரும்ப விளங்கப்படுத்த மாட்டேன் நான். சரியா? பாருங்க, நிலநீர் பரம்பல் வேறுபாடுண்டா பகலில் தரையில அதிகமாக வழி இழக்கப்படுவதனால் நீங்க சொல்ல போறீங்களா? ஆன்சர் நீங்க சொல்ல போறீங்க. பகல் நேரங்கள்ல வெப்பம் கிடைக்க பெற்று அதிகமான வழி இழக்கப்படுறதால
அந்த இடத்துல தாளமுக்கம் உருவாகும். இதெல்லாம் படிச்சோம். ரைட், ஓகே. நான் விஷயத்துக்கு வரேன். நீங்க சொல்ல போறீங்க, பகலில் தரையில அதிகமான வலி இழக்கப்படுவதனால் கடலில் இருந்து தரையை நோக்கி காற்று வீசும். அது என்ன காற்று? கடல் காத்து. வெரி குட், வெரி குட். கடல் காற்று படிச்சிருந்தோம். படிச்சதாலதான் கேட்கிறேன். அதே நேரம் இரவில நீரில தாளமுக்கம் ஏற்படும் போது அங்க வெப்பம் மெதுமெதுவாக இழக்கப்படுறதால தரையில இருந்து கடலை நோக்கி காற்றுக்கள் வீசும். அது என்ன காற்றுன்னு படிச்சோம்? தரை தரை காத்து. காற்று. வெரி தரை குட், காற்று. வெரி குட், வெரி குட். தரை காற்று. ஆகவே இந்த இழக்கப்படுகின்ற வழி, இந்த இழக்கப்பட்ட வழி வெப்பத்திற்கு ஏற்ப காற்றின் வேகமும் அங்க தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வழி இழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன் தானே. பகல் வேளைகள்ல அதிகமான வெப்பம் கிடைக்கப்பட்டதால வழி இழக்கப்படுகிறது. இரவு வேளைகள்ல நீர்ல வந்துட்டு என்ன செய்யுது, மெதுமெதுவாக அந்த வெப்பம் இழக்கப்படுது. அந்த வெப்பம் இழக்கப்படுறத பத்தி பேசுறேன் தானே, அதான் அங்க மெயின். ஆகவே என்ன சொல்ல வாரம்டா, அங்க வழி இழக்கப்பட்ட அளவுக்கு ஏற்பதான் அந்த வீசுற காற்றின் வேகமும் இருக்கும். என்ன, அந்த கடல் காற்று வேகமாக வீசுதா, மெதுவாக வீசுதா, தரை காற்று வேகமாக வீசுதா, மெதுவாக வீசுதாங்கிறதுல அந்த இழக்கப்பட்ட வழிட அளவுதான் செல்வாக்கு செலுத்துது. அந்த இழக்கப்பட்ட வழியினுடைய அளவுக்கு ஏற்பதான் அந்த காற்றின் வேகம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே அந்த நில நீர் பரம்பல் வேறுபாடும் காற்றின் வேகத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல ஒன்றாக இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? இது ரெண்டாவது காரணி. அடுத்தது வளியமுக்க வேறுபாடு. வளியமுக்க வேறுபாடு மூணாவது. இதெல்லாம் இது சில பெரும்பாலும் இந்த காற்றுல அந்த அளவுக்கு டீப்பா இதுக்குள்ள அதை தீர்மானிக்கின்ற காரணம் என்று சொல்லி கேட்கல என்று சொன்னாலும் இந்த 3 பாயிண்டையும் நீங்க சும்மா பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. வெப்பமூட்டல் வேறுபாடு, நிலநீர் பரம்பல் வேறுபாடு, வளியமுக்க வேறுபாடு. அதுல நான் சொன்ன முக்கியமான விஷயங்களை இப்ப இத விளக்கமெல்லாம் நீங்க பாடமாக்கி நிக்கணுமான்னு சொன்னா நீங்க இந்த விளக்கத்தை பாடமாக்க விளங்கி வச்சு கொள்ளுங்கிறதுக்காகத்தான் நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். இப்ப வெப்பமூட்டல் வேறுபாடுங்கிறதுக்குள்ள நீங்க வெப்பநிலை என்று போட்டு கீழுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு, வலி என்று போட்டு கீழுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு, காற்றின் வேகம் என்று போட்டாலே அதை வச்சு ஒரு பந்தி அமைக்கலும் உங்களால. அதே போல நிலநீர் பரம்பல் வேறுபாட்டுக்குள்ள கடல் காற்று தரை காற்று என்று போட்டு வச்சீங்கன்றாலே அதை வச்சு கொண்டு ஒரு பந்தி உங்களால அமைக்க இயலும். விஷயம் விளங்குதா? அதனால விளங்கி எடுங்க விஷயங்களை, பாடமாக்கிட்டு நிக்க தேவையில்லை. அடுத்தது வளியமுக்க வேறுபாடு. இதை நோமல சொல்லித்தாரன். அதாவது அமுக்க வேறுபாடுகளை தீர்மானிக்கிறதுல முதலாவது பிரதான அந்த காரணி வெப்பநிலை. நம்ம படிச்சிருக்கோம், உயரமுக்கம் தாளமுக்கம் என்று படிச்சிருக்கோம். அப்ப புவி பிரதேசத்துல எல்லா இடங்களிலையும் ஒரே அளவான வழி இழக்கப்படாது. என்ன, வெப்பநிலை கிடைக்கப்படுறத பொறுத்துதான் அங்க வழி இழக்கப்படும். அதன் அடிப்படையில தான் என்ன செய்யும்னா தாளமுக்க களங்கள் வந்துட்டு உருவாகும். இந்த உருவாகின்ற தாளமுக்க களங்கள் இடத்திற்கு இடம், நேரத்துக்கு நேரம் வேறுபடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப தாளமுக்கம் உருவாகுதுன்னு சொன்னா அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப, ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ப அது வேறுபடும். இப்ப இந்த வெப்பநிலை வேறுபாட்டாலதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அதால ஏற்படுற அமுக்கங்களும் வேறுபடுகிறது. இந்த வளி அமுக்கமும் காற்றின் வேகத்தை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது நீங்க நோமலா விளங்கி கொள்ளுங்க. இதை பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. நீங்க பிரதானமாக 3 பாயிண்டையும் பாடமாக்கி கொள்ளுங்க. அதுல 4வது ஒரு பாயிண்டையும் இருக்கு. என்னன்னு சொன்னா ஈரப்பதன் அளவு வேறுபாடுகள். 4வது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஈரப்பதன் அளவு வேறுபாடு. அதாவது என்னன்னா இந்த ஆவியாக்கப்படுற வழி இருக்குதானே, அது நீராவி, அதைத்தான் நாங்க ஈரப்பதன் என்று சொல்லுவோம். இந்த ஆவியாக்கப்படுற வழி நாங்க படிச்ச அந்த ஆவியாக்கப்படுற வழி, அந்த நீராவியத்தை நாங்க ஈரப்பதன் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வெப்பநிலை கிடைக்கப்பெறும் போது அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த பிரதேசத்துல காணப்படுற வழி என்ன செய்யும், சூடாக்கப்பட்டு ஆவியாக்கப்படும். இப்படி ஆவியாக்கப்பட்ட அந்த வழி இருக்குதானே,
அந்த வழியைத்தான் நாங்க ஈரப்பதன் என்று சொல்லுவோம். விளங்குதா? ஒரு பிரதேசத்துல வெப்பநிலை கிடைக்கப்பெறுகிறது என்று சொன்னா கிடைக்கப்பெற்று அங்க வழி வந்துட்டு ஆவியாக்கப்படுகிறது. அந்த ஆவியாக்கப்படுற வழியைத்தான் நாங்க என்னென்று ஈரப்பதன் என்று சொல்லி சொல்றோம். அப்ப உங்களுக்கு தெரியும், கிடைக்கப்பெறுகின்ற வெப்பத்தை பொறுத்துதான், ஏன்னா அந்த இடத்துல கிடைக்கப்பெற்ற வெப்பத்தை பொறுத்துதான் ஈரப்பதனும் தீர்மானிக்கப்படுகிறது. விளங்குதா? தீர்மானிக்கப்படும். ஈரப்பதன் எவ்வளவு இழக்கப்பட்டதோ அதற்கு ஏற்பதான் காற்றும் வீசும், காற்றின் வேகமும் இருக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு சொல்லணும், சரியா? நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல ஈரப்பதன் ஈரப்பதன் அதிகமாக இழக்கப்பட்டால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? அதிகமா. அதிகமாக அதிகமாக இருக்கு. வெரி குட், வெரி குட், அதிகமாக இருக்கு. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு விளங்கிட்டு, வெரி குட். அப்ப ஈரப்பதன் அதிகமாக இழக்கப்படுறதுங்கிறது என்ன அர்த்தம்? வலி அதிகமாக இழக்கப்பட்டிருக்குது. அப்ப ஈரப்பதன் அதிகமாக அந்த இடத்துல இழக்கப்பட்டா காற்று வீசணும். அப்படிதான் ஆரம்பத்துல படிச்சோம். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறோம். அந்த வீசுற காற்று எப்படி வீசும்? வேகமாக வீசும். அப்ப வேகமாக வீசுது. காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஈரப்பதன் குறைவாக இழக்கப்பட்டால் காற்றின் வேகம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். குறைவாக வெரி இருக்கும். குட், குறைவாக வெரி இருக்கும். குட். காற்றின் வேகம் குறைவாக இருக்கும். அப்ப இத ஒரு பாயிண்டா எழுதும் போது, உதாரணமாக ஈரப்பதன் அளவு வேறுபாடுகள் சொல்லி நீங்க எழுதும் போது, இதை நீங்க பாடமாக்கிட்டு எழுதுறதை விட இப்படி ஷோர்ட்டா நீங்க போட்டு வச்சீங்கன்னு சொன்னா எழுதி கொள்ளலாமா இல்லையா? பாடமாக்கிட்டு எல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அத கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா பார்த்து கொள்ளுங்க, சரியா? எப்படி 4 விஷயம் சொல்லியிருக்கேன். நான் ரெக்கார்டிங்கும் போடுவேன். ரெக்கார்டிங்கையும் பார்த்து என்ன செய்யலாம், நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட். அடுத்தது இன்னும் சில விஷயம் இருக்குது. அதுல காற்றின் திசை என்று சில விஷயங்கள் இருக்குது. ரைட். அதுல அந்த கேள்வி உங்களுக்கு பண்ணப்படல. அது ஒரு அட்வான்ஸான, அதுவும் ஒரு கேள்விதான், ஒரு அட்வான்ஸான கேள்வி. ஏன்னா நீங்க காலநிலையை படிக்கும் போது இப்ப உங்களுக்கு ஏல் தான் என்று சொல்லி இல்லாம கட்டாயம் படிக்கணும். நாங்க அப்படி கட்டாயம் படிக்கணும். அது ஏல் தான் என்று சொல்லி இல்லாம சில விஷயங்களை நாங்க படிக்கும் போதே சேர்த்து படிச்சிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது உதவும். விளங்குதா? என்ன எப்படியான ஒரு கேள்வி வந்தாலும் உதவும். இப்ப உதாரணமா சும்மா சோட்டா சொல்றேன் பாருங்க. இதுல அந்த கேள்வி இல்ல போல. இப்ப காற்றின் திசை இருக்குது. இப்ப இதெல்லாம் ஒரு புவியியலா நீங்க யூனிவர்சிட்டியோ இல்ல எங்கேயோ நீங்க சாதாரணமா ஒரு புவியியல் மாணவனாக இருக்கும் போதோ இந்த காற்றுக்களை பார்த்து, ஏன்னா நீங்க பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் நீங்க மரணிக்கும் வரைக்கும் கட்டாயம் காற்றோட தான் இருக்க போறீங்க. காற்றுக்களை பத்தி, அந்த வளிமண்டலத்துல பற்றி, என்ன தாளமுக்கங்களை பத்தி, உயரமுக்கங்களை பத்தி, புவி சுற்றுகையை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமா ஒரு அடிப்படையான ஒரு அறிவு ஒன்று இருக்கணும். அது புவியியல் படிக்கிற ஒரு மாணவனுக்கு கட்டாயம் அந்த அடிப்படையான அறிவுகள் தேவை. ஏன்னா அது படிப்பு கண்டு இல்லாட்டியும் கட்டாயம் ஒரு அடிப்படை அறிவு ஒன்று இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த காற்றின் திசை இருக்குதானே, இந்த காற்றின் திசையை தீர்மானிக்கின்ற காரணிகளும் இருக்குது. உதாரணமாக அதுல கேள்வியில இல்ல, நான் சொல்லி கொண்டு போறேன், உங்களுக்கு விளங்குதாண்டு பாருங்க. முதலாவது புவி சுழற்சி. புவி சுழற்சி என்னன்னா, இந்த புவி சுழற்சியும் என்ன செய்தாம் என்று சொன்னா காற்றின் திசையை தீர்மானிக்கிறான். எப்படி என்றால் நாங்க படிச்சிருந்தோம், நல்லா பாருங்க. இப்ப புவி தன்னைத்தானே சுற்றுவதுடன் சூரியனையும் சுற்றி வருகிறது. இப்படி சூரியனை சுற்றி வரும்போது 4 இடங்களில் உச்சம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம். என்ன 4 இடங்கள்ல உச்சம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தேன். அந்த 4 இடத்தையும் சொல்லுங்க பாப்போம். மார்ச். 4. ஓ, அது மாசம். அந்த இடத்தை சரியா சார்? ஓம் ஓம்.
இடம் என்னத்தை கேட்கிறேன் நான்? அந்த மத்திய கோடு, அந்த கடக கோடு, அந்த மகர கோடு, அதைத்தான் கேட்கிறேன். சரிதானே? புவி தன்னைத்தானே சுற்றுவதுடனும் சூரியனின் சுற்றி வரும்போது 4 இடங்கள்ல உச்சம் கிடைக்கப்பெறுகிறது. எங்க மார்ச் செப்டம்பர் மாசத்துல மத்திய கோடு என்ன, மார்ச்ல இருக்கிற மத்திய கோடும் செப்டம்பர்ல வரும்போது மத்திய கோடு, அப்ப மத்திய கோடுல 2 தடவை, அப்ப 2 இடத்துல. அதே போல கடக கோட்டுல மகர கோட்டுல, அப்ப அங்க உண்டு இங்க உண்டு, மொத்தம் 4 இடம் என்ன, அந்த 4 இடத்துல உச்சம் கிடைக்கப்பெறுகிறது. அந்த கிடைக்கப்பெற உச்சங்களுக்கு ஏற்ப காற்றின் திசையும் வேறுபடும். எப்படின்னா, இப்ப நாங்க படிச்சிருந்தோம் இப்ப சூரியன் இருக்குது, இது சூரியன், இது புவி என்று சொன்னா, அந்த கடக கோட்டிற்கு நேராக அந்த சூரியன் உச்சம் கடக கோட்டிற்கு நேராக கிடைக்கப்பெறுகின்ற போது காற்று மகர கோட்டிலிருந்து வீசினா அதுக்கு நாங்க தென்மேல் பருவ காற்று என்று படிச்சிருந்தோம். இப்ப பாருங்க, சூரியன் உச்சம் கிடைக்கப்பெற்றத வச்சு கொண்டு அந்த காற்றின் திசை வேறுபடுதா இல்லையா? பாருங்க, காற்றின் திசையை தீர்மானிக்கின்ற காரணில ஒன்று புவிச்சுழற்சி. புவிச்சுழற்சிக்குள்ள என்னத்தை படிக்கிறோம்? சூரியன் உச்சம் கிடைக்கப்பெறத வச்சு கொண்டு காற்றின் திசை தீர்மானிக்கப்படுகிறதா இல்லையா? சூரியன் உச்சம் கடக கோட்டுல கிடைச்சா மகர கோட்டிலிருந்து காற்று வீசணும், அது தென்மேல் பருவ பேச்சு. சூரியன் உச்சம் மகர கோட்டுல கிடைச்சிட்டு சொன்னா காற்று கடக கோட்டிலிருந்து வீசணும், அது வடகில் பருவ பேச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஆகவே சூரியன் உச்சம் கிடைக்கப்பெறத வச்சு கொண்டு காற்றின் திசை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த சூரியன் உச்சம் ஏற்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? புவி சுழற்சி. அதைத்தான் முதலாவது காரணியாக சொல்லியிருந்தேன், புவி சுழற்சி. புவி சுழற்சியானது காற்றினுடைய திசையை தீர்மானிக்கின்றது. அப்ப காற்றின் திசையை தீர்மானிக்கின்ற காரணிகளில் முதலாவது காரணியாக புவி சுழற்சி. புவி சுழற்சிக்குள்ள நீங்க எழுதும் போது அந்த புவியின் சூரியன் உச்சத்தை வச்சு கொண்டுதான் எழுத போறீங்க. உதாரணமாக தென்மேல் பருவ பேச்சு, வடகில் பருவ பேச்சியை பத்தி பேச போறீங்க. அவ்வளவுதான். அதை சும்மா விளங்கி கொள்ளுங்க. சரியா? தேவண்ட ரெக்கார்டிங்க பார்த்து எழுதி கொள்ளலாம், இல்லையா சும்மா அந்த இடத்துல விளங்கி கொள்ளுங்க. ரெண்டாவது, எல்லாமே நம்ம படிச்ச விஷயம் தான். பிறகு பாருங்க, ரெண்டாவது இந்த வலியமுக்க அமைவிடங்கள். இரண்டாவது காரணிகள் வலியமுக்க அடைவிடங்கள். காற்றின் திசையை தீர்மானிக்கின்ற இரண்டாவது காரணி வலியமுக்க அமைவிடங்கள். அதுல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அமுக்க பரம்பல் வேறுபாடுங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த உயர் அமுக்க தாளமுக்க வேறுபாடைத்தான் குறிக்குது. தாளமுக்கம் இடம்பெறுகின்ற போது, ஒரு பிரதேசத்துல தாளமுக்கம் இடம்பெறுகின்ற போது உயர் அமுக்கத்துல காற்று வீசணும். அவ விளங்குதா விஷயம்? காற்றின் திசையை தீர்மானிக்கிறது யாரு? அந்த வலியமுக்கம். ஏன், எந்த இடத்துல தாளமுக்கம் உருவாக்கம் பெறுதோ அந்த இடத்தை நோக்கித்தான் காற்று வீசணும். இப்ப கிழக்கு பகுதியில தாளமுக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றா காற்று அந்த கிழக்கு திசையை நோக்கித்தான் வீசும். இப்ப தெற்கு பக்கமாக வலியமுக்கம் ஒரு தாளமுக்கம் உருவாக்கம் பெற்றிருக்கின்றா காற்று அந்த தெற்கு பக்கத்தை நோக்கித்தான் வீசும். அப்ப காற்று எந்த திசையை நோக்கி வீசணும் என்று தீர்மானிச்சது என்ன? இந்த வலியமுக்க வேறுபாடு என்ன. அப்ப தாளமுக்கம் எந்த இடத்துல இடம்பெறுகிறதோ அந்த இடத்துல உயர் அமுக்கத்துல இருந்து காற்று வீசும். இதுக்குத்தான் நாங்க ஒரு உதாரணம் சொல்லி படிச்சிருந்தோம், வியாபார காற்று. என்ன வியாபார காற்றுங்கிறது? 30 பாகை 30 பாகை கோட்டிலிருந்து மத்தியமத்துக்கு வீசப்படுகின்ற காற்று வியாபார காற்று. நோக்கி வெரி குட், வெரி குட். அந்த உயரமுக்க வளையமாக நிலவப்பெறுகின்ற அந்த 30 பாகையிலிருந்து என்ன, கடகக்கோடு மகரக்கோடு அந்த ரெண்டுலயும் அந்த 30 பாகையில இருந்து தாளமுக்க நிலவப்பெறுகின்ற அந்த மத்திய கோட்ட பகுதியை நோக்கி அசைகின்ற காற்று தான் வியாபார காற்று. ஆகவே இந்த வலியமுக்க வேறுபாடுகள் காற்றின் திசையை தீர்மானிக்குதா இல்லையா? அத சொல்லலாம். விளங்குதா அந்த விஷயம்? அதுக்கு பிறகு புவி மேற்பரப்பு நிலைமைகள். மூணாவது, அந்த புவி மேற்பரப்பு நிலைமைகளுக்குள்ளே நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, கடல் காற்று, தரை காற்றுகளை பத்தி பேசலாம். நீங்க அதை திரும்பியும் அரைச்சமாவை நாங்க அரைக்க தேவையில்லை. சரிதானே? அதை நாங்க சும்மா நீங்க புவி மேற்பரப்பு நிலைமைகள் என்று சொல்லி விளங்கி கொள்ளுங்க. சரியா? அதுல அந்த கடல் காற்று, தரை காற்றுகளை பத்தியும் பேசலாம். ரைட். அத சின்ன நோமலா உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அதாவது உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கணும்,
அந்த திசையை தீர்மானிக்கிறதுல இப்படியான காரணம் எல்லாம் இருக்குங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்தது நீங்க ஃபுல்லா எழுதி கொள்ளலாம். சும்மா அடுத்ததெல்லாம் குறிப்பிடுகிற விஷயம் தான் இருக்குது. சரி. நாங்க கேளுங்க. இந்த காற்றின் திசையை தீர்மானிக்கிற 3 பாயிண்ட்ஸ் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாயிண்ட்ஸை மட்டும். அதுல வந்து நாங்க முதலாவது பார்த்திருந்தோம் புவி சுழற்சி, 2வது வளியமுக்க அமைவிடங்கள், 3வது புவி மேற்பரப்பு நிலைமைகள். நீங்க கேக்குறீங்க புவி மேற்பரப்பு நிலைமைகள் என்றா அந்த தரை நீர் பரம்பலை பத்தி நாங்க படிச்சோம். அதுதான் விஷயம். அதாவது அந்த புவி மேற்பரப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இதுக்கு பிறகு படிப்போம். அந்த அமுக்க வளையங்களை 7ஆக பிரிப்போம். மத்திய கோடு, அந்த 2 30 பாகை, 2 60 பாகை, 2 90 பாகை, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 7 வளையங்கள் வரும். 3 தாளமுக்க வளையமும் 4 உயரமுக்க வளையம் என்று சொல்லி வரும் அந்த மேற்பரப்பு நிலைகள். சரியா? அதுல பத்தி நாங்க படிப்போம். சும்மா நீங்க அந்த பாயிண்ட மட்டும் வச்சு கொள்ளுங்க. நாங்க அதெல்லாம் விரிவா படிப்போம். அந்த 3 பாயிண்டையும் மட்டும் சும்மா நார்மலா வச்சு கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஈரப்பதனுடைய வகைகள் என்ன, ஈரப்பதனுடைய வகைப்பாடுகளை குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதுல தனி ஈரப்பதன், சாரி ஈரப்பதன் அப்படின்னு சொல்லி இருக்குதானே, அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? உங்களோட கைட்ல எத்தனை இருக்குதோ அத்தனை எழுதி கொள்ளுங்க. தனி ஈரப்பதன் எத்தனை இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தனி ஈரப்பதன், சாரி ஈரப்பதன், ஈரப்பதன் கலப்பு வீதம், பனிபடு வெப்பநிலை, ஈரக்குமிழ் வெப்பநிலை அப்படிலாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களோட கைட்ல வந்துட்டு தனி ஈரப்பதன், சாரி ஈரப்பதன் சொல்லி 2 தான் இருக்குதோ தெரியல. கொஞ்சம் அந்த இருக்கிறத பார்த்து கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. சரியா? அந்த ஈரப்பதனுடைய வகைப்பாடுகளுக்குள்ள அதை எழுதி கொள்ளுங்க. ரைட். அதே போல முகில்களுடைய 4 வகைகளை குறிப்பிடுகன்னு சொல்லி இதெல்லாம் எஸ்ஐ கேள்விக்கு வராது. சும்மா தெரிஞ்சு 4 வகைப்பாடுகள் இருக்குது தானே, நீங்க படிச்சிருப்பீங்க. உயர் முகில்கள், இடைமுகில்கள், தாழ் முகில்கள், குத்தான வளர்ச்சி அடைந்த நிச்சயமிக்கப்பட்ட அந்த முகில்கள் சொல்லி 4 முகில்கள் படிச்சிருப்பீங்க. உங்களோட நோட்ஸ்லயும் இருக்கும், அதே போல உங்களோட கைட்லயும் இருக்கும். அதையும் எழுதி கொள்ளுங்க. சரியா? அதையும் என்ன முகில்கள வகைக்குள்ள எழுதி கொள்ளுங்க. சும்மா எல்லாம் குறிப்பிடு, இதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளுங்க பார்த்து. அடுத்தது படிவு வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சியோட வகைகளும் அந்த இருக்குதானே, படிவு வீழ்ச்சியினுடைய வகைகள் அதுகளுக்குள்ளேயும் என்ன செய்யுது, நீங்க அந்த சில விஷயங்கள் இருக்குது, அதையும் எழுதி கொள்ளுங்க. என்னென்ன வகை, அந்த தூறல், புகார், பனித்துளிகள், பனிக்கட்டி மலை, அப்படி மலைன்னு சொல்லி படிச்சீங்க. அந்த விஷயங்களை அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. அது அந்த மலை படிவு வீழ்ச்சியினுடைய இதுல பல முறைகள்ல அது ஏற்படுத்தப்படுகிறது. அந்த விஷயங்களை அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. சரியா? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. அந்த அளவுக்கு சும்மா வெறும் பொயிண்ட மட்டும் எழுதி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. முக்கியமான விஷயம் நம்ம விளக்கம் எழுதுறதுக்குள்ளதான் இருக்குது. இங்க பாருங்க, 6வது பாயிண்ட், மழை வீழ்ச்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகள். எழுதி கொள்ளுங்க. இதுல காரணிகள் ரெக்கார்டிங் கேட்டு எழுதி கொள்ளலாம். மழைவீழ்ச்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல முதலாவது காரணி மேற்காவுகை, 2வது காரணி அமுக்க வேறுபாடுகள், 3வது காரணி மேற்பரப்பு காற்று, 4வது காரணி வழித்திணிவு. மேற்காவுகை, அமுக்க வேறுபாடுகள், மேற்பரப்பு காற்று, வழித்திணிவு, 4 விஷயம் இருக்குது. இதுல முதலாவது நாங்க பார்க்க போறது மேற்காவுகை மலை. எல்லாத்தையும் நாங்க ஷோர்ட்டா தான் பார்க்க போறோம். இதுல இந்த 4 விஷயத்தையும் பார்த்து போட்டு கிளாஸை முடிக்க போறோம். இந்த 4 விஷயத்துக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன், அவதானிச்சு கொள்ளுங்க. அதுக்கு விட தெரியலன்னு சொன்னா அடுத்த கிளாஸுகள்ல நாங்க அதை பத்தி படிப்போம். சரியா? அப்ப நாங்க இந்த ஏனியவைக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டோம்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல
காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி வளிக்கோளத்துல சுற்றோட்டம். ஒரு 2 கிளாஸ் இருந்தா போதும், நாங்க அதை முடிச்சு கொள்ளலாம். கெப்பண்ட காலநிலையே ஒரு கிளாஸ் போதும். அப்ப எப்படி நாங்க ஒரு 7-8 கிளாஸுக்குள்ள அதை முடிச்சு கொள்ளலாம். ஆனா மேக்சிமம் நான் ஒரு 10 கிளாஸ் ப்ரொஜெக்ட்னு தான் இதை போட்டிருக்கேன். அதுக்கிடையில நான் உங்களுக்கு அதை முடிச்சு தருவேன். ரைட், அவதானிச்சு கொள்ளுங்க. மேற்காவுகை மலை. உங்களுக்கு தெரியும், மேற்காவுகை மலைங்கிறது உயர் வெப்பத்தின் காரணமாக கிடைக்கப்பெற ஒரு மலை வீழ்ச்சி தான் மேற்காவுகை மலை. அதாவது பகல் வேளைகள்ல, உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப பகல் வேளைகள்ல கிடைக்கப்பெறுகின்ற வெப்பத்தின் காரணமாக வளி ஆவியாக்கப்பட்டு, அந்த வளி ஆவியாக்கப்படுகின்ற வளி அன்றைய நாளினுடைய பிற்பகல் வேளைகளில் மலை வீழ்ச்சியாக கிடைக்குமாக இருந்தால் அது மேற்காவுகை மலை. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப நண்பகல் 12 மணி 1 மணிக்கு நல்ல வெயில் அரிக்கும். வெயில இருந்து வர திரும்ப என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு 4 மணி 5 மணி அப்படி என்ன செய்யும், ஒரு மூசாப்பாக இருந்து ஒரு முகில்கள் எல்லாம் அப்படியே வான்பரப்புல அதை மூடி அந்த வழி குளிர்ச்சி அடைந்து என்ன செய்யும், அந்த பிற்பகல் வேளைகள்ல மழையாக பொழியும். அப்ப இப்ப சில வேளைகளை நீங்க அவதானிக்கலாம். என்ன, நல்ல பகல் வேளைகளை கடும் வெப்பம் கிடைக்க பெற்றா அந்த நாள்ல என்ன செய்யும்னா மழை பெய்யும். சில நாள் அப்படிதான் இருக்கும். என்ன, இப்ப சில எல்லா நாளும் அப்படி பெய்யுமா? இல்ல. நல்லா வெயில் அடிக்கிற நேரத்துல பகலில நல்ல வெயில் அடிக்கும். 12-1 மணிக்குள்ள நல்ல வெயில் அடிக்கும். ஆனா பின்றமான மழை பெய்யும் ஒரு 4 மணி 5 மணி. அப்ப அந்த நாளையே வெப்பம் கிடைக்க பெற்று அந்த நாளையே வழி ஆவியாக்கப்பட்டு அந்த ஆவியாக்கப்பட்ட வழி அந்த நாள்ற பிற்பகல் வேளைகள்ல என்ன செய்யுமாம், மழை வீழ்ச்சியாக கிடைக்குமாம். இப்படி கிடைக்கிற அந்த மலையை நாங்க மேற்காவுகை மலை என்று சொல்லுவோம். அப்ப இங்க பெய்யற மழை வந்துட்டு அதிகமானதாக இருக்காது. ஏன்னா அன்றைக்கு கிடைக்கப்பட்ட வெப்ப ஆவியாக்கப்பட்டு கிடைக்கப்படுற மழை அந்த அளவுக்கு அதிகமான மழையாக இருக்காது. சரியா? அந்த மழை வீழ்ச்சி அதிகம் அது காணப்படாது. இடிமின்னல் தாக்கங்கள் இருக்கும். இடிமின்னல் தாக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அதிகமான மழை அங்க கிடைக்க பெறாது. இது இப்படி இதான் முதலாவது மேற்காவுகை மலை என்று சொன்னா இதான் விளங்கி கொள்ளுங்க. அப்ப மலை வீழ்ச்சியை ஏற்படுத்துறதுல செல்வாக்கு செலுத்துற காரணி மேற்காவுகை மலை முதலாவது. 2வது அமுக்க வேறுபாடு. என்னண்டா இந்த அமுக்க வேறுபாடு என்னண்டா, தரையை விட நல்ல தரையை விட கடல் மட்டம் உயர்வாக உள்ள பிரதேசங்கள்ல, நம்மள தரையை விட கடல் மட்டம் உயர்வாக இருக்கிற பிரதேசங்கள்ல அல்லது அந்த ஆழ்கடல் பிரதேசத்துல அல்லது அப்படின்னு சொன்ன இந்த வங்காள விரிகுடா அந்த பிரதேசத்துல கிடைக்கப்படுற மலை வீழ்ச்சி நம்மட தரையை விட அதிகமாக உயர்வாக இருக்கின்ற பிரதேசத்துல, என்ன, தரையை விட அந்த கடல் மட்டம் உயர்வாக இருக்கின்ற அந்த வங்காள விரிகுடா பிரதேசங்கள்ல கிடைக்கப்படுற மலை வீழ்ச்சி பாங்கு இதன் அதாவது அமுக்க வேறுபாடால ஏற்படுத்தப்படுற மலை வீழ்ச்சி பாங்கு என்று சொல்லுவோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த மலை வீழ்ச்சி ஏற்படுத்துறதுல செல்வாக்கு செலுத்தின காரணி அமுக்க வேறுபாடு. அந்த அமுக்க வேறுபாடு காரணமாகத்தான் அந்த வங்காள விரிகுடா பிரதேசங்கள்ல மலை வீழ்ச்சி கிடைக்க பெறுகிறது. விளங்குதா? இப்ப 2வது காரணியாக நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அமுக்க வேறுபாட சொல்லலாம். உதாரணமாக இந்த கரிபியன் தீவு, வங்காளா விரிகுடா, பிலிப்பைன்ஸ் தீவு, இந்த ஆஸ்திரேலியா பிரதேசங்கள்ல அமுக்க வேறுபாட்டு மலை வீழ்ச்சியானது கிடைக்க பெறுகிறது. இந்த அமுக்க வேறுபாட்டு மலை வீழ்ச்சி என்ன செய்யப்படுதா, கிடைக்க பெறுதா அந்த தீவுகள்ல. அப்ப அங்க மலை வீழ்ச்சி அந்த தீவுகள்ல அந்த மலை வீழ்ச்சி கிடைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? அமுக்க வேறுபாடு. அந்த அமுக்க வேறுபாட்டு மலை வீழ்ச்சியானது அந்த பிரதேசத்துல கிடைக்க பெறுகிறது. அப்ப மலை வீழ்ச்சி ஏற்படுத்துறதுல செல்வாக்கு செலுத்தினால் யாரு? அமுக்க வேறுபாடு. 2வது மேற்காவுகை. என்ன, அந்த நாள்ல வெப்பம் ஆவியாக்கப்பட்டு அதே நாள்ல மலை வீழ்ச்சி கிடைக்குது, மேற்காவுகை. அப்ப அந்த மேற்காவுகை மூலமாகத்தான் அந்த மேற்காவுகை மலை வந்துட்டு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப மேற்காவுகை மலை அமுக்க வேறுபாடு. 3வது காரணம் வழித்திணிவு. சரியா? நீங்க 3 விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. 3வது காரணி வழித்திணிவு. 4வது காரணமாக நான் மேற்பரப்பு காற்றை சொல்லியிருந்தேன். ரைட். ஆகும்போது வழித்திணிவு என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதை நாங்க படிப்போம். சரியா? இதை நாங்க படிப்போம். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும், சரி, இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும். உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்டா,
கொஞ்சம் லைன்ல இருங்களா. ரைட், அந்த பாயிண்ட் சொல்லி தரது முதல்ல. ரைட், நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கு வருவோம். ரைட், அதுல இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லி தந்த நான், மழைவீழ்ச்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியில இன்னொரு காரணி வந்து மேற்பரப்பு காற்று. நான் சொல்லியிருந்தேன், அந்த மேற்பரப்பு காற்றுக்கள்ல வந்துட்டு அது என்ன காற்றுன்னு சொல்லுவாங்கன்னா பருவ காற்றுக்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லிட்டு போற அந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க. நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம படிச்சது சரியானே, இதெல்லாம் நம்ம படிச்சது, இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க நான் வாசிக்கும் போது. ஒரு பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற உயர்வான வெப்பத்தின் காரணமாக தாளமுக்கமானது உருவாக்கம் பெறுகின்றது. இவ்வாறு உருவாக்கம் பெறுகின்ற தாளமுக்கம் என தாளமுக்கமானது இப்படி உருவாக்கம் பெறுகின்ற போது அந்த தாள அமுக்கத்தினை நிவர்த்தி செய்வதற்கு உயர் அமுக்கத்திலிருந்து காற்றுக்கள் அசையும். இவ்வாறான காற்றுக்கள் தரை மேற்பரப்பு காற்றுக்கள் எனப்படும். காற்றுக்களானது அதிக ஈரலிப்பான வளி துணிக்கைகளை அள்ளிக்கொண்டு செல்லும். இதனால் அதிகூடிய பாரத்தினை உடைய வழியாக அது காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும், காற்றுக்கள் உயர் அமுக்கத்திலிருந்து வீசும். உயர் அமுக்க வளையம் குளிர்ச்சியான ஒரு வளையமாக இருக்கும், குளிரான ஒரு ஈரலிப்பான வளி துணிக்கைகளாகத்தான் இருக்கும். இப்ப காற்றுக்கள் அதிக ஈரலிப்பான வளி துணிக்கைகளை அள்ளிக்கொண்டு செல்லும், அதான் சொல்றாங்க. இதனால அதிகூடிய பாரத்தினை கொண்டதாக அந்த வழி காணப்படுமாம். ஏன், குளிர்ச்சியான வழியை கொண்டு செல்றதால அந்த வழி கொஞ்சம் பாரமுடையதாக காணப்படுமா. இதனால அந்த காற்று தரைப்பகுதியை அண்மித்தவுடன் என்ன, இப்ப தரைப்பகுதியை அண்மித்த உடனே உங்களுக்கு தெரியும் இப்ப காற்று இந்த இடத்துல ஒரு ஒரு தாழ் அமுக்கம் உருவாகினா அந்த உயர் அமுக்கத்தில இருந்து காற்று வீசணும். இந்த உயர் அமுக்கத்தில இருந்து காற்று வீசணும். இப்படி காற்று உயர் அமுக்கத்தில் இருந்து அந்த தரையை நோக்கி வீசும் போது என்ன செய்யும் என்று சொன்னா, நல்லா பாருங்க, அதிக ஈரலிப்பான அந்த வளி துணிக்கைகளை அள்ளிக்கொண்டு செல்லும். இதனால அதிகூடிய பாரத்தை உடையதாக வழி காணப்படும். இதனால் இதெல்லாம் நல்லா பாருங்க, இதனால் காற்று தரைப்பகுதியை அண்மித்த உடனே, அப்ப இந்த காற்று என்ன செய்யுதுண்டா உயரமுக்கத்திலிருந்து தரையை அண்மித்த உடனேயே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தரையை அண்மித்த உடனேயே தரைகளில் இருக்கக்கூடிய உயர் நிலங்களில், இப்ப தரைப்பகுதியில, இது தரைப்பகுதி என்று சொன்னா அந்த தரைப்பகுதியில ஒரு இடத்துல தாளமுக்கம் உருவாகி இருக்கு என்று சொன்னா அதை நோக்கித்தான் காற்று வரும். அந்த இடத்துல வந்து மலை பிரதேசம் ஒன்று இருக்குது. இப்போ உயரமான ஒரு மலை இருக்குதுன்னு வைங்களேன், உயரமான மலை இருக்குது. இப்ப இந்த காற்று அந்த தாளமுக்கத்தை நோக்கி வரணும். வந்து கொண்டிருக்கும் போது அந்த தரையை அண்மித்த உடனே தரையில இருக்கின்ற உயர் நிலங்கள்ல, இப்படியான உயர் நிலங்கள்ல காற்று பட்டா அந்த காற்றால அந்த உயர்நிலத்தை மேவி செல்ல முடியாத, அதை தாண்டி போக முடியாத ஒரு நிலை ஏற்படும். இதனால அந்த காற்று என்ன செய்யும் என்றால் அந்த தாளமுக்கத்தை நோக்கி போகாம அந்த இடையில குறுக்கால இருக்கிற அந்த மலையிலேயே மோதும். என்ன, குறுக்கால மலை தானே இருக்காரு, அந்த காற்று தாளமுக்கத்தை நோக்கி போற காற்று. ஆனா அந்த தாளமுக்கத்தை நோக்கி போற காற்று அந்த தாளமுக்கத்தை நோக்கி போக இயலாமலுக்கு இருக்குது. ஏனென்றா இடையில மலை உண்டு, உயரமான நிலங்கள் மறைஞ்சிட்டு. இதனால அந்த காற்று என்ன செய்யும் என்று சொன்னா அந்த மலைகள்ல மோதி மீள் காற்றாக திரும்ப என்ன செய்யும், அந்த காற்று மோதி மீள் காற்றாக திரும்பி அதே பிரதேசத்துக்கு என்ன செய்யும் சொன்னா மழை வீழ்ச்சியை கொடுக்கும். என்ன, அதே பிரதேசத்திற்கு மழை வீழ்ச்சியை கொடுக்கும். இவ்வாறு தரையினுடைய மேற்பரப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற காற்றுக்கள் தரை உயர வேறுபாடுகள் காரணமாக தடுக்கப்பட்டு, இந்த தரையிட உயரம், அந்த தரை உயர வேறுபாடுகள் காரணமாக தடுக்கப்பட்டு மழை வீழ்ச்சியை வழங்குகின்ற போது அதனை நாங்க தரை மேற்பரப்பு காற்றுக்கள் என்று சொல்றோம். விளங்குதா? உதாரணமாக மத்திய கோட்டு வளையத்தினுடைய சில பகுதிகளில் இக்காற்று சுற்றோட்டத்தினை நாங்க
பருவ காற்றுக்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக வடகில் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக் கொள்றோம் பாருங்க, உங்களுக்கு விளங்கும் பாருங்க. இந்த தென்மேல் பருவக்காற்று இருக்குதானே, இப்ப இலங்கைக்கு தென்மேல் பருவக்காற்று வீசுது. என்ன, தென்மேல் பருவக்காற்று இலங்கைக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆனா உங்களுக்கு தெரியும், அது உண்மையாகவே அந்த தென்மேல் பருவக்காற்று என்று சொல்றது இலங்கைக்கென்று சொல்லி வார காற்று கிடையாது. என்னண்டா, ஆஸ்திரேலியாவோட உயர் நிலத்தில இருந்து இந்தியாவோட உயர் நிலத்தை நோக்கி அசைகின்ற காற்றுகளாகத்தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவுல உயர் நிலத்தில இருந்து இந்தியாவோட உயர் நிலத்தை நோக்கி அசைகிற காற்றுகளாகத்தான் அது இருக்கும். விளங்குதா? ரைட், பாருங்க. ஆஸ்திரேலியாவுடைய அந்த உயர்நிலத்தில இருந்து இந்தியாவோட உயர்நிலத்தை நோக்கி அசைகிற காற்றுகளாகத்தான் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இடையில இலங்கை இருக்கிறதால அந்த காற்று இலங்கையில உயரமான இடங்கள்ல படுறதால அந்த மலைப்பகுதியில பட்டு அந்த இடத்துக்கு மழை வீழ்ச்சியை கொடுக்குது. ஆகவே தென்மேல் பருவ காற்று என்கிறது இலங்கைக்கென்று சொல்லி அசைகிற காற்று கிடையாது. அந்த தென்மேல் பருவ காற்றுங்கிறது இலங்கைக்கென்று சொல்லி அசைகிற காற்று கிடையாது. அது ஆஸ்திரேலியாவுடைய உயர்நிலத்தில இருந்து இந்தியாவோட உயர்நிலத்தை நோக்கி அசைகின்ற ஒரு பருவ காற்று. அந்த காற்றுக்கு இடையில இலங்கையுடைய உயரமான மலைப்பகுதியில் இருக்கிறதால அந்த மலைப்பகுதியில தடைப்பட்டு இலங்கைக்கு ஒரு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுகிறது. இலங்கைக்கு அந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறத்தாலதான் நாங்க அதை தென்மேல் பருவ காற்றுன்னு சொல்லி இலங்கைக்குள்ள நாங்க சொல்லி கொள்றோம். சரியா? இதெல்லாம் நாங்க சும்மா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. நாங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த என்னன்னு சொல்லி நாங்க காற்றுக்களுக்குள்ள நல்லா தெளிவாக படிக்கலாம். சரியா? காற்றுக்களுக்குள்ள நாங்க தெளிவாக படிக்கலாம். ஆகவே நான் சொன்ன விஷயத்துக்குள்ள மேற்காவுகை மலை, அமுக்கை வேறுபாடு, மேற்பரப்பு காற்று, இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மேற்பரப்பு காற்றுக்குள்ள அதுலயும் வடகில் பருவ காற்று, தென்மேல் பருவ காற்றை பத்தி தான் பேசி இருக்கேன். சரியா? அதை கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. திரும்ப ரெக்கார்டிங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அடுத்தது இதுல வழி திணிவுகள் பாருங்க. 4வது பாயிண்ட், இந்த மழை வீழ்ச்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துற காரணியில 4வது பாயிண்ட் வழித்திணிவு. உங்களுக்கு தெரியும், வழித்திணிவுகளை பொறுத்த வரையில 2 வகையான வழித்திணிவு இருக்கு. ஒன்று வெப்ப வழித்திணிவு, இன்னொன்று குளிர் வழித்திணிவு. இப்ப நாங்க இதெல்லாம் படிப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க இதை பத்தி தான் படிப்போம். யோசிக்க தேவையில்லை. இது 0 பாகை, 30 பாகை, 60 பாகை, இது 90. என்ன, 30, 60, 90 நாங்க படிப்போம். சரியா? 90, 60, 30, 0, 30, 60, 90 நாங்க படிப்போம். இதெல்லாம் என்னண்டா, இந்த 30 பாகையில இருந்து நல்லா வழங்கி கொள்ளுங்க. இந்த 30 பாகையில இருந்து 60 பாகையை நோக்கி அசைகின்ற வழித்திணிவுகள் நல்லா பாருங்க. இந்த 30 பாகையில இருந்து இதுல இருந்து 60 பாகையை நோக்கி அசைகின்ற வழித்திணிவுகளை நாங்க வெப்ப சொல்லுவோம். வெப்ப வழித்திணிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த இருந்து செல்கின்ற அந்த காற்று வெப்ப ஈரலிப்பது பாகையில இருந்து 60 பாகை நோக்கி செல்கின்ற அந்த வழித்திணிவு வெப்ப வழித்திணிவு முதலாவது. 2வது பாருங்க, இந்த 90 பாகை, இந்த முனைவுல இருந்து இந்த 90 பாகையில இருந்து 60 பாகை நோக்கி வார காற்றுக்கள், 60 பாகை நோக்கி வார காற்றுக்கள் வந்துட்டு குளிர் 60 பாகை நோக்கி வருகின்ற அந்த வழித்திணிவுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னா
ஒரு குளிர்ச்சியான ஒரு குளிர் வழித்திணிவாக இருக்கும். குளிர் காற்றுக்கள் என்று சொல்லுவோம். என்ன அப்ப நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. 30 பாகையிலிருந்து 60 பாகை நோக்கி அசைகின்ற அந்த வழித்திணிவு வெப்ப வழித்திணிவாகவும், 90 பாகையிலிருந்து 60 பாகை நோக்கி அசைகின்ற வழித்திணிவுகள் குளிர் வழித்திணிவாகவும் காணப்படும். அப்ப 2 வகையான வழித்திணிவுகள் காணப்படுகிறது. இங்க பாருங்க. ரைட், உங்களுக்கு தெரியும், நான் உங்கள்ட்ட தான் ஒரு விஷயம் வந்து கேட்க போறேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரப்படல் என்று நினைக்கிறேன். அதாவது இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. ரைட், நீங்க இது படிச்சிருப்பீங்க தானே? ரைட், படிச்சு சுட்டியால கேட்கிறேன். இந்த பூஜ்ஜியம் பாகை என்று சொல்றது என்ன? பூஜ்ஜியம் பாகை என்று சொல்றது என்ன? என்ன அந்த வளையத்துல பேர் என்ன? நாம பேசுவோம், சரியா? பூஜ்ஜியம் பாகை என்று சொல்றது மத்திய கோடு. மத்திய கோடு. மத்திய கோடு. மத்திய வெப்ப கோடு. வலயம். ஓகே, வெப்ப வளையம் தான். மத்திய கோட்டு தாளமுக்க வளையம் என்று படிச்சு இல்லையா? ஆம் சார். மத்திய கோட்டு தாளமுக்க வளையம். சரி, நீங்க அந்த பேரை இல்லாம உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க கஷ்டமா? நான் கேட்கறது தாளமுக்க வளையமா உயரமுக்க வளையமாங்கிறத மட்டும் சொல்லுங்க, சரியா? ரைட், மத்திய கோடு வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு தாளமுக்க வளையம். 30 பாகை என்று சொல்றது உயரமுக்க வளையம். வெரி குட், உயரமுக்க வளையம். வெரி குட். 60 பாகைங்கிறது தாளமுக்க வளையம். வெரி குட், தாளமுக்க வளையம். வெரி குட். 90 பாகைங்கிறது உயரமுக்க வளையம். உயரமுக்கம். 90 பாகைங்கிறது உயரமுக்க வளையம். அப்ப நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மத்திய கோட்டு பகுதியில இருந்து முனைவு பகுதியை நோக்கி போகும்போது குளிர்ச்சியான பகுதியாகத்தானே இருக்கும். முனைவு பகுதி குளிர் வளையமாகத்தான் இருக்க போகுது. அப்ப இந்த மத்திய கோட்டு பகுதியில சூரியன் உச்ச நேராக கிடைக்கும் போது மத்திய கோட்டு பகுதியில அதிகமான வெப்பம் இருக்குது. அதனால மத்திய கோட்டு பகுதியை நிரந்தரமான தாளமுக்கம் என்று சொல்றோம். அதே போல இந்த 30 பாகையும் வந்துட்டு எப்படி இருக்குது? உயரமுக்க வளையமாக இருக்குது. அப்ப 30 பாகை உச்சியான வளையம் அது. என்ன உயரமுக்கம் என்று சொல்றது? காற்றுக்கள் எல்லாம் குளிர்ச்சியான காற்றுக்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. அப்ப உயரமுக்க வளையம் என்று நாங்க 30 பாகையை சொல்றோம். 90 பாகையும் உயரமுக்கம் என்று சொல்றோம். என்ன மேலுக்கு போக போக உயரமுக்க வளையமாக இருக்குது. அப்ப ஏன் 60 பாகையை நாங்க உயரமுக்க வளையம் என்று தானே சொல்லணும்? 30 பாகை உயரமுக்க வளையம் என்றா 60 பாகை உயரமுக்க வளையமாகத்தானே இருக்கணும். 90 பாகை உயரமுக்க வளையமாகத்தானே இருக்குது. அப்ப ஏன் அந்த 60 பாகை மட்டும் நீங்க தாளமுக்க வளையம் என்று சொல்றீங்க? அப்படித்தான் மத்த சேர்மார் படிச்சு தந்தா சொல்ல போறீங்களா? கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? 30 பாகையில இருந்து அப்படியே மேலுக்கு போக போக உயரமுக்க வளையம் என்று தான் சொல்லி கொண்டு போறீங்க. அப்ப ஏன் அந்த 60 பாகை மட்டும் நீங்க தாளமுக்க வளையம் என்று சொல்றீங்க? என்ன காரணம்? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த விஷயத்தை படிக்கும் போது நாங்க விளங்கி படிக்கணும். விளங்குதா? சும்மாவே நாங்க படிச்சுட்டு போறல என்ன. அப்ப அந்த இடத்துல ஏன் தாளமுக்க வளையம் என்று சொல்லி படிக்கும் என்று சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த 30 பாகையில இருந்து 60 பாகையை நோக்கி ஒரு வழித்திணிவு அசையுது. அதுக்கு நாங்க வெப்ப வழித்திணிவு என்று சொன்னோம். அதே இது இந்த 90 பாகையில இருந்தும் அந்த 60 பாகையை நோக்கி ஒரு வழித்திணிவு ஒன்று அசையுது. அது குளிர் வழித்திணிவு என்று சொன்னோம். அந்த 90 பாகையில இருந்தும் சரி 30 பாகையில இருந்தும் சரி அசைற வழித்திணிவுகள் எந்த பகுதியில சந்திக்குது? 60 பாகை பிரதேசத்துலதான் சந்திக்குது. ஆகவே அந்த 2 வழித்திணிவுகளும் அந்த 60 பாகை பிரதேசத்துல ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற போது அந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாக்கம் பெறுகிறது. 2 வழித்திணிவுகளும் சந்திக்கப்படுறதாலதான் அந்த பிரதேசத்துல ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாக்கம் பெறுகின்றது.
அதை பத்தி நாங்க விரிவாக தாளமுக்க அந்த வளையங்களை பத்தி நாங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கும் போது விரிவாக படிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கேள்வியாக நாங்க முன் வச்சு போட்டு அந்த இடத்துல விடையை சொல்லி தந்திருக்கலாம். ஆனா இன்னும் விளங்காம விட்டுருமங்கிறதுக்காகத்தான் நான் இவ்விடத்தையே சொல்லிட்டேன். சரியா? உங்களை நான் யோசிக்க விட்டிருக்கலாம், விட்டு அந்த கிளாஸ்ல நான் சொல்லி தந்திருக்கலாம், அடுத்த கிளாஸ் சொல்லி தந்திருக்கலாம், இருந்து சொல்லிட்டேன். சரியா? அப்ப இந்த இடத்துல ஏன் தாளமுக்கம் உருமுக்கம் வந்திருக்குன்னு சொல்லி யாரும் கேட்டா, நீங்க குளித்திணிவு, அதே போல 90 பாகில இருந்து ஒரு வழித்திணிவு ஒன்று வருகுது, குளிர் வழித்திணிவு. அது ரெண்டும் சந்திக்கிறதாலதான் அந்த இடத்துல ஒரு தாள அமுக்கம் ஒன்று உருவாக்கம் பெறுகின்றது. அதனாலதான் அங்க சூறாவளி களம் ஒன்று உருவாக்கம் பெறும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 30 பாகை உயரமுக்கம்னா குளிர்ச்சியான அந்த பகுதி. அப்ப அதுல இருந்து போக 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 அது குளிர்ச்சியான வளையமாகத்தான் இருக்க போகுது. உண்மையாகவே அந்த 60 பாகை எல்லாம்ங்கிறது குளிர்ச்சியான வளையமாகத்தான் இருக்க போகுது. ஆனா அங்க தாள அமுக்கம் ஒன்று உருவாகுது என்று சொன்னா, கட்டாயம் தாள அமுக்கம் ஒன்று உருவாகிறதுக்கு ஒரு வெப்பநிலை ஒன்று தேவை, ஒரு வெப்பம் ஒன்று தேவை. அது எங்க கிடைக்கப்படுகிறது? இந்த 30 பாகையில இருந்து போற அந்த வெப்ப வழித்திணிவு இருக்குதானே, அது அந்த 60 பாகைக்கு போறதாலதான், அந்த வெப்ப வழித்திணிவு ஒன்று 60 பாகையில போறதாலதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, அங்க ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாக்கம் பெறுகின்றது என்கிறத விளங்கி கொள்ளுங்க. சரியா? அந்த விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, இந்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிகள் இருக்குதானே, அந்த காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற அந்த காரணிகளை பத்தி நாங்க படிப்போம். அந்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணியை நாங்க படிச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க ஃபுல்லாவே அந்த வளி அமுக்கத்தை பத்தி படிப்போம். வளி அமுக்க அந்த வளையங்கள், வளிமண்டல அமுக்க வளையங்களை பத்தி நல்லா தெளிவாக படிப்போம். வளி அமுக்க வளையங்களை பத்தி நல்லா தெளிவாக படிச்சீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற சகல விஷயமும் விளங்கும். அதுல சுற்றோட்டத்துல என்ன கேள்வி வந்தாலும், சரியா, எப்படியான கேள்வி வந்தாலும் உங்களால செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாடமாக்கி செய்ய மாட்டீங்க, விளங்கி செய்வீங்க. அந்த அளவுக்கு நான் அந்த பிடிஎஃப் வச்சுதான் விளங்கப்படுத்துவேன். இந்த செமினார் பிடிஎஃப் உங்களுக்கு போட்டுதான் விளங்கப்படுத்துவேன். அதனால அடுத்த கிளாஸ், அதுக்கு அடுத்த உள்ள கிளாஸுகளை மிஸ் பண்ணிடாம வாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். கிளாஸை முடிச்சு கொள்வோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், நன்றி, வசனம்.